அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுருங்க. நாம் இன்றைக்கி பாப்பீஸ் பெயிண்ட் பண்ண போகிறோம். ப்ரஷஸ் எடுத்துக்கலாம். ப்ரஷஸ் அண்ட் பேப்பர் டவல், வாட்டர் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. வாட்டர் தென் பேப்பர். நான் இன்றைக்கி ஹேண்ட்மேட் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக டேப் போட்டேன். இந்த பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதை பிகினர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஏற்கனவே பெயிண்ட் பண்ண பேப்பர்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் மேலே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு வாட்டி இதை பார்த்துட்டு வாங்க. அப்போன்னா இந்த பேப்பர்ஸ்க்கும் இந்த பேப்பருக்கும் அந்த பேப்பர்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், நான் இதில் கலர் பண்ணுறேன். பட் இந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை, பார்த்தீங்களா? இதுதான் இந்த பேப்பர் பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இதில். பட் பெயிண்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஒரே ஐடியா ஃபுல்லாக நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி லேயராக நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ண உட்காந்துருக்கீங்க அப்படின்னா என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே நீங்கள் என் கூடவே பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கலர்ஸ் கூட அவ்வளோவா எடுப்பாக தெரிய மாட்டேங்குது, பார்த்தீங்களா? நான் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது ட்ரையான பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பெயிண்டிங். நான் இது ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதழ்கள் எல்லாமே பெயிண்ட் பண்ணிட்டோம். லேயராக பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பெயிண்டிங் வந்து இந்த பேப்பரில் இந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பேப்பரோட தன்மையை பொறுத்து தான் நம்ம பெயிண்ட் பண்ணுறத முடிவு பண்ணணும். எப்படி பெயிண்ட் பண்ணணும், எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்க முடியும். இன்றைக்கி நிறைய ஃப்ளார்ஸ், நிறைய க்ரீன் லீவ்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஒரு மினி கார்டன் மாதிரி தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய ஃப்ளார்ஸ் பெயிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ஒரு ஃப்ளாரை நம்ம ஒரு டைம் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதோட ஒவ்வொரு ஆங்கிள் அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக அது பெயிண்ட் பண்ண பிடிக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பியோனிஸ் கூட அப்படி தான் நிறைய டைப்பில் பெயிண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் அதுவுமே அப்படி தான். இப்போ பாப்பீஸ் இதுவுமே இப்படி தான் நான் பெயிண்ட் பண்ணுவேன். இதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண எனக்கு பிடிக்கும். உங்களுக்குமே கொஞ்சம் அது வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ஃப்ளாமே அது வந்து ஃப்ளார்ஸ் எல்லாமே எப்போவுமே பர்ஃபெக்டாக இந்த மாதிரி தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். நான் நிறைய ஷேப்பை இப்படி பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கூட வசதியாக இருக்கும். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ வந்து லென்த்தாக போகுதுன்னு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க. ஸோ நான் அதை வந்து ஷார்டன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட் நிறைய முடியலை. நீங்கள் இந்த பேப்பரில் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணமோ அதே ஷேப்லேயே இருக்கும், பாருங்கள். அந்த இதழ்களில் வந்து குட்டி குட்டியான கோடுகள் நம்ம போடுறோம். அது இந்த மாதிரி போடுங்க. நீங்கள் இப்படி கோடு மாதிரி போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து பெயிண்டிங் நல்லா இருக்காது.
இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இதழ்கள் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் பெயிண்ட் பண்ணும்போது எனக்கு கஷ்டமான மாதிரி இருக்கும், பட் எல்லாமே ஈஸி தான். இப்போ காம்புகள் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். காம்புகளுமே இன்றைக்கி நிறைய காம்புகள் போட போகிறோம், நிறைய பட்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்கெட்செல்லாம் போட்டிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நீங்களாகவே பெயிண்ட் பண்ணலாம். எங்கெங்கே உங்களுக்கு தோணுதோ அங்கங்கே இந்த மாதிரி பட்ஸு, காம்புகள், இலைகள் அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நான் நிறைய லீவ்ஸ் போட்டிருக்கிறேன். எல்லாமே நான் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த லீவ்ஸ்லாம் போட்டிருக்கிறேன். நீங்களும் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நான் ஸ்ட்ரோக்ஸ்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நீங்கள் நிறைய லீவ்ஸ் போட்டுக்கலாம், ஃபுல்லாக கூட லீவ்ஸ் போட்டுக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பெயிண்டிங் வந்து பேப்பரை பொறுத்தது அப்படின்னு. அது வந்து பேப்பர் வந்து எந்த மாதிரி பேப்பர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த பேப்பரில் வந்து நம்ம இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சமாக வாட்டர் எடுத்துகிட்டு நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணணும், அப்போ தான் பெயிண்டிங் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ மகரந்தங்கள் போட போகிறோம். பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணும்போது அழகாக பொறுமையாக ஹாப்பியாக பெயிண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரு வாட்டியாவது இந்த பெயிண்டிங், அதாவது வாட்டர் கலர்ஸ் பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க கூட எல்லாருமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமா நீங்கள் வந்து கலர் சிதறல்கள் மாதிரி அங்கங்கே நம்ம ஏற்கனவே போடுவோம் இல்லையா, ப்ரஷஸ் யூஸ் பண்ணி, அந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் கூட நம்ம டார்க்காக பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக ஃபினிஷ் பண்ணிட்டோம், இவ்வளோ தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.